எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோகரன்சி ப்ரைஸ் பிடிஷன் பற்றி கிரிப்டோகரன்சியோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்ஆர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் ஃபைவ் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $59,932 இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டவுனை நோக்கி தாங்க வந்துன்னு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இருக்க டிமாண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு டிமாண்ட் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அந்த டிமாண்டோட லோவை வந்து ப்ரைஸ் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ மேபி நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு பியரிஷ் கேண்டல், சரிங்களா. ஸோ நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான பேரிஷ் கேண்டல், சரிங்களா. ஸோ இந்த அக்ரெசிவான பேரிஷ் கேண்டல் இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணோம்னா மேபி நம்மளுக்கு இன்னியோட லோவையும் ப்ரைஸு கீழே உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று லோ எங்கே வந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $59,144. அதாவது ப்ரீவியஸாக வந்த லோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $59,173. இந்த லோக்கு கீழே ப்ரைஸு சின்னதாக மைல்டாக வந்து ஒரு விக்கு மட்டும் வச்சிருக்கு, ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லோவையும் ப்ரைஸ் உடச்சி கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் வரவன் வந்து விக்கு வைக்க போகிறானா இல்லைனா க்ளோசிங் வைக்க போகிறானான்றது இன்னைக்கு கேண்டலோட க்ளோசிங் வச்சு தான் நமக்கு டிசைட் பண்ண முடியும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கீழே நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54,929லேருந்து 50,900, அதாவது ரவுண்ட் ஃபிகராக சொல்லணும்னா $55,000லேருந்து $50,000, ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்க டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியா தான் ஒரு இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் ப்ரைஸு ஹோல்டு பண்ணும். அது வந்து நம்மளுக்கு நேத்தோட லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி தான் வரும், ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற இந்த $52,645 இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா இது ஒரு ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிருக்கு. மேபி ப்ரைஸ் இந்த இடத்துல வரும்போது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அது எல்லாமே நம்மளுக்கு நேத்தோட கேண்டல் கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சாதான் இந்த ரேஞ்சுக்கும் வரும், ஓகேங்களா. ஒருவேளை விக் வச்சுட்டு ப்ரைஸ் திருப்பிட்டாங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வீக்லி கேண்டலை பார்த்துருவோம், சரிங்களா. ஸோ டெய்லி கேண்டல் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வீக்லி கேண்டலை பார்ப்போம். ஸோ வீக்லி கேண்டல் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்றது. போன வார கேண்டல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது பாருங்கள். ஸோ போன வார கேண்டல் நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்த கேண்டலோட ஹைக்கு மேலே விக்கு விட்டுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் இந்த கேண்டலோட லோக்கு கீழே ப்ரைஸு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுதான் இந்த வாரம் அவன் பண்ணிட்டான், ஓகேங்களா. கிட்டத்தட்ட இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் வந்துட்டான். ஆனால் கேண்டலை க்ளோஸ் வைக்க போகிறானா இல்லையான்றது தெரியல இன்னும், சரிங்களா. ஒரு வேளை ப்ரைஸ் இதுக்கு கீழே இந்த வார கேண்டல் கீழே இருந்து க்ளோஸ் வச்சானா கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு வரும், சரிங்களா. அதாவது க்ளோஸ் வச்சா 59,000 கீழே டெய்லி கேண்டலோ அல்லது வீக்லி கேண்டலோ க்ளோஸ் வச்சா கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் நம்மளுக்கு 55,000 கீழே வரும். டெய்லி கேண்டல் க்ளோஸ் வைக்காமல் விட்டு வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸை வச்சா கூட நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் வந்து 55,000 கீழே வரும். ஒருவேளை வைக்காமல் விக்கு வச்சாதான் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து அகெயின்ஸ்ட், அதாவது என்னென்னா விக்கு வச்சிட்டா இதுக்கு கீழே அவன் விக்கு வச்சிட்டானா ப்ரைஸ் அகெயின்ஸ்டாக மேலே போக ஆரம்பிச்சிடும், சரிங்களா. ஸோ வீக்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பியரிஷ் மோடில் தான் இருக்குது. ஸோ ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம பியரிஷ் மோடில் தான் இருக்கிறோம். அதாவது பியரிஷ் மோடுன்றது நான் சொல்கிறது என்னன்னா பியரிஷ் ட்ரெண்டு கிடையாது, இது கரெக்ஷன், ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரியும் ப்ரைஸ் இங்கேருந்து ஏறினவன் வந்து நல்லா வேகமாக ஏறி இருக்கான். ஆனால் இறங்கும் போது பாருங்கள் எவ்வளோ மெதுவாக இறங்குறான். ஸோ இதுலேருந்தே தெரியுது இது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபிபனாசி போட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன். ஃபிபனாசி போட்டு பார்த்தா கூட இன்னும் 50% கிட்ட ப்ரைஸு வரலை, சரிங்களா. ஸோ ஃபிபனாசி போட்டு பார்த்தா கூட இன்னும் 50% கிட்ட ப்ரைஸு வரல. ஸோ ப்ரைஸ் இந்த 50% கீழே வந்து டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கரெக்டாக அந்த 50% ஏரியாவில் தான் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது. அதனால் இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே வந்து ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
நம்மளுக்கு 59 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சானா கண்டிப்பாக இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி தான் வருவான். இந்த டிமாண்ட் ஏரியாவில் ஒன்று ப்ரைஸ் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு திரும்புவோம், இல்லைன்னா டச் ஆனவொன்னே உடனே திரும்புவோம். ஓகேங்களா, அது இந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த நடக்கிற ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டெலகிராமில் வந்து ஒவ்வொரு 4 hour கேண்டில் க்ளோசிங் போது நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கினே இருக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து ரெகுலராக அப்டேட் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் வீடியோ போட முடியாத நாளில் வந்து நான் அதில் வந்து ரெகுலராக போடுவேன், சரிங்களா. ரைட், இப்போ வந்து மந்த்லி கேண்டலுக்கு வரும். மந்த்லி கேண்டலில் தான் ப்ராப்ளம். ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மந்த்லி கேண்டலில் என்ன பண்ணியிருக்கான்றது பார்ப்போம். ஸோ மந்த்லி கேண்டலில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தான். ஓகேங்களா, அதாவது நேற்று ஈவினிங் வைக்க வேணும் சொல்லலாம். ஓகேங்களா, போன மாதத்தோட அதுக்கு முந்தின மாதத்தோட கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தான். நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், போன மாதத்தோட கடைசி நாளில் கடைசி நேரத்தில் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு லோக்கு கீழே ஒரு விக்கு விட்டு வந்திருக்கான். ஓகேங்களா, விக்கு விட்டு வந்தது மட்டும் இல்லாமல் போன மாதத்து அதாவது பிப்ரவரி மாதத்தோட மார்ச் மாதத்தோட ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா, இது வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பியரிஷ் என்கல்ஃபிங் சினாரியோவில் தான் இருக்குது. பட் இது ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக வரல. ஸ்ட்ரென்த்தாக வரணும்னா இந்த லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுருந்தோன்னா இது ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். பட் இதுக்கு வந்து லோக்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காதனால இது வந்து ஸ்ட்ரென்த்தாக சொல்ல முடியாது. பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா இது ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் தான். ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங் வந்தனால ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் திரும்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னென்னா ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து ஒரு பியரிஷ் மோடில் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டிமாண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனான டிமாண்டு. மேபி இந்த மாதம் அதாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வர்றது வந்து கரெக்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இது எப்போ திரும்பும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த மாதம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்தோட கேண்டல் என்னவா நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி ப்ரைஸு கீழே வந்து விக் வச்சுட்டு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். அதாவது ஒரு ஹாஃப் பாடி கேண்டல், சரிங்களா, ஒரு பாடி இருக்கும், பெரிய விக் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேண்டலுக்கு வரணும். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,000க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்படி வச்சாலும் விக்கு பெருசாக இருக்கணும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஹேமர் டைப்பில் நான் சொல்கிறேன், ஹேமர் அந்த ஹேங்கிங் அந்த டைப்பில் வந்து மார்க்கெட்டு கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரிங்க இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அதாவது விக்கு பெருசாகவும் பாடி சின்னதாகவும் இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு மந்த்லிக்கு வந்து ரிவர்சல் சைன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய மூவ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த பார்ட், அதாவது நான் சொன்ன இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா 52,600, இந்த 52,600 ப்ரைஸ் வந்து டச் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு பேரபோலிக் மூவ் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது எங்கே போகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 82,500. ஓகேங்களா, இங்கே வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த 82,500 இந்த ரேஞ்சுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த ரேஞ்சை டச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேராபோலிக் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, அது வந்து இந்த 85,000க்கும் போகிறதுக்கான 82,000க்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா, ஸோ மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் நம்மளுக்கு வந்து ஒரு பியரி சென்டிமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதம் பியரி சென்டிமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 டேஸில் ப்ரைஸு கீழே இறங்கிச்சுன்னா அடுத்த செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து 10 to 15 டேஸ் வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, அடுத்த 15 டேஸு ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கீழே வந்துட்டு மேலே போகணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ இது என்ன மந்த்து, மார்ச் 2022 இந்த மாதிரி கேண்டில் வரணும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து க்ரீனாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நம்மளுக்கு ரெட்டாக இருந்தாலும் சரி, பெரிய விக்கு சின்ன பாடி கேண்டில் வந்து இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகணும்.
அதாவது இந்த மந்த் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அது வந்து நம்மளுக்கு ஒரு பக்காவான ரிவர்சல் சைடு அடுத்த மந்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவாக புஷ் கொடுக்கும் மேலே. ஓகேங்களா, அதனால தான் இந்த மாதிரி கேண்டில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம், வரதுக்கான சான்சஸ் இருக்குது தான். ஓகேங்களா, ரைட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.